வணக்கம். SCO வாட் எஸ்அப் குழுவின் 4வது குழு கூட்டம் ஆகஸ்ட் 30, 2025 அன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்ட நிகழ்வின் காணொளியின் முதல் பகுதி பதிவிடப்பட்டுவிருக்கிறது. இன்றைய 2வது பகுதியில் 80 வயது நிறைந்த உறுப்பினர்கள் சிறப்பிக்கப்பட்ட நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அலுவலர்கள் திரு KP பன்னீர்செல்வம், திரு N அசோகன், திரு C இரஜேந்திரன், IAS ஓய்வு திரு S பொன்மணி ஆற்றிய உரைகளும் இடம்பெறுகிறது. பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். பொன்மணி அவர்கள் மாலை அணிவிப்பார். அவர் சார் பேரு திரு வரதராஜன் அவர்களுக்கு திரு சங்கரலிங்கம் அவர்கள் மாலை அணிவிப்பார். திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு திரு காந்திதாஸ் அவர்களுக்கு திரு அசோகன் சார் அவர்கள் மாலை அணிவிப்பார். திரு சுவாமிநாதன் அவர்கள் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு திரு அசோகன் அவர்கள், திரு துரைராஜ் அவர்களுக்கு ராஜேந்திரன் அவர்கள் சாலை அணிவித்து விட்டார்கள். திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு 95 வயது ஆகிவிட்டது. அவர் 100 ஆண்டு கால வேண்டும் என்று குழுவின் சார்பாக வாழ்த்து மகிழ்கிறேன். தற்போது திரு KP அவர்கள் உரையாற்றுவார். மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய நண்பர்களே, என்னுடன் இணைந்து பணியாற்றிய மூத்த அலுவலர்களுக்கும் மற்றும் தோழமை சார்ந்த நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது SCO குழுவினுடைய பொதுக்கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் அறிவுரை என்பதல்ல, பொதுவாக நாம் கடைபிடிக்க வேண்டிய மறந்த விஷயங்களை எங்களுக்கே தெரியும், இதை நான் சொல்ல வேண்டியதில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் நான் உள்ளுணர்வு காரணமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நான் ஆலோசனையாக சொல்கிறேன். இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நான் இதை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் என்னுடைய உள்ளுணர்வு சொல்வதால். ஏனென்றால் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. உதாரணமாக நமது காலம் என்ற இணைப்பதிவாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் சேலம் மாவட்டத்திலே மண்டல இணைப்பதிவாளராக இருந்து அவர் என்னுடன் ரிட்டையர் ஆன பிறகு என்னுடன் கோவை எக்ஸ்பிரஸிலே வந்து கொண்டிருந்தார். அப்போது நமது செந்தமிழ் செல்வன் அவர்கள் அடுத்த பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் JR அவர்கள் எனக்கு JR ஆக இருந்தவர்,
அவர்தான் என்னை மாவட்ட மத்திய கூட்டு வங்கியிலே 1981ஆம் ஆண்டு தனியாளராக நியமனம் செய்யப்பட்டதற்கு காரணம். நமது மாண்புமிகு முதல்வர்களுக்கும் மற்ற இவர்களுக்கும் மிகச்சிறந்த நண்பராக இருந்தார். அப்படிப்பட்ட அவர் சடன் அட்டாக், ஹார்ட் அட்டாக், ரெஸ்ட் ரூமிலிருந்து வரும்போது அவருடைய நாடியை பார்த்தால் அப்படி ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. ஸோ அப்போது ஐ கிரைடு. அப்போது அங்கே இருந்த ஒரு பெண்மணி அந்த சாரிட்டால், அந்த ஆஸ்பிரின் இருக்கிறது இல்லையா, உடனே அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அந்த ஆஸ்பிரினை வச்சோம்னா நார்மல் ஆகிவிட்டார். அப்புறம் செல்லமைச்சரன் அவர்கள், அவருடைய நம்ம சந்திரசேகர் ஐபிஎஸ் அவர்கள், நான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அதுக்குள்ள நார்மல் ஆகிட்டார். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற வரைக்கும் அவர் கான்சியஸா இருக்கிற காரணம் என்னவென்றால், அந்த ஆஸ்பிரின் ஆனது அந்த பயணம் செய்த ஒரு பெண்ணிடம் இருந்ததால் அவருடைய அந்த உயிரானது அந்த சமயத்திலே காப்பாற்றப்பட்டது. அதற்கப்புறம் இரவு 12 மணிக்கு அப்புறம் 2வது ஹார்ட் அட்டாக் வந்ததால் இறந்துட்டாரு. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், நமது வீட்டிலே ஒரு 15 ரூபா தான் இருக்கும். நம்முடைய பக்தவச்சலம் கோயம்புத்தூர் அவர்கள் இந்த டோஸ் என்று சொல்வார்கள், ஆஸ்பிரின், டிஸ்பிரின் சொல்லுவாங்க, அல்லது ஆஸ்பிரின், அட்டோபாஸ்டின், குளோபோட்டாங்கிறது இருக்கு. ஸோ இந்த லோடிங் டோஸை நம்ம வீட்டில் வச்சுக்கணும், நம்ம பெட்டியில் வச்சுக்கணும். ஏனென்றால் அது மிக முக்கியம். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா 15 ரூபா கூட இல்லை. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வீட்லயும் கூடுமான வரைக்கும் பெட்லயும் வச்சுக்கோங்க. ஏனென்றால் இது இந்த 3 டோஸும் லோடிங் டோஸ் நீங்க சாப்பிட்டீங்களா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் இது நம்மை காப்பாற்றும். அதனால இப்ப நான் எப்பவுமே வச்சிருக்கிறேன். அவரு வச்சிருக்காரு லோடிங் டோஸ் 3 வச்சிருக்கீங்களா? சோ அதுதான் என்னுடைய சொல்றேன். தயவு செய்து, ஏன்னா எப்ப ஹார்ட் அட்டாக் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. என்னன்னா till we arrive to reach the hospital, it is will save your life for 1 or 2 hours. அது ஒன்று. வாக்கிங், என்னுடைய உறவினர் அவர்கள் வாக்கிங்ல பேர்ல பிடி உஷா மாதிரி பயங்கரமா ஓடுவார். வாக்கிங்கிறது பேசிட்டு போறதல்ல, அது வேகமா ஃபாஸ்ட் ரன்னிங் கிடையாது. என்னுடைய உறவினர், என்னுடைய அண்ணன் மகனுடைய மாமனார் பிடி உஷா மாதிரி கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ்ல ஓடினார். கிட்டத்தட்ட 10 வருஷமா அதே வாங்க பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜ்ல ஹார்ட் பீட்டை நிறுத்த முடியல. ஏன்னா ஸ்பீட் அளவுக்கு ரன்னிங் ஃபாஸ்ட்னால இவர் அட்மிட் இன் ஹாஸ்பிட்டல், பக்தவச்சலம் ஹாஸ்பிட்டல். பட் உயிரே இருந்துச்சு, பின்னாடி ஒன்றும் பண்ணல. அதனால வாக்கிங்கிறது எப்படி பண்ணணும், பேசிட்டே போகக்கூடாது. ஆனா வாக்கிங் இஸ் எசென்சியல் ஃபார் மெயின்டைனிங் ஹெல்த். பொழுதுபோக்கு, நீ இப்படிதான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்ல, அது உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நிச்சயமா செய்யணும். முக்கியமாக மனிதன் தமிழனாக பிறந்தவன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்ல வேண்டிய விஷயம் தான் திருக்குறள், திருவாசகம். ஏப்பா என்ன பண்ணிட்டு சார், இரண்டையும் தமிழராக இருக்கவர் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சமீபத்தில் காலம் சென்ற ஜேஆர் இளங்கோ, அவர் நம்ம வேலூரில் இருந்தவர், இப்ப இறந்துட்டார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அவர் பொதுவாகவே பொழுதுபோக்கில் ரொம்ப பிரியமானவர். ஆனா திருவாசகத்தை படிச்சிருப்பார் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அடிக்கடி மனப்பாடமா சொன்னார். உடம்பு சரியில்லாம நம்ம இளங்கோ அவர்கள் இருந்தபோது கோத்துண்ணிங்கிற ஒரு பாடலை அவர் மனப்பாடமா சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரேஸ் கோர்ஸ்லயே இருந்தவர், பல விஐபியோட ரேஸ் கோர்ஸ்லயே காலம் கழிச்ச ஒருத்தர் கடைசி காலத்துல திருவாசகத்துல திரு கோத்துண்டிங்கிறத மனப்பாடமா சொல்ற அளவுக்கு இருந்தது. எனவே திருக்குறளும் திருவாசகமும் நீங்க வாழ்க்கையில, அதுவும் படிச்சவங்க, நம்ம மிக அற்புதமான ஒரு பணுவல்கள். அதை மறக்காம நீங்க வாசிக்கலாம். உங்களுக்கும் நல்லது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
நிறைய சமாச்சாரம் இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு சமாச்சாரங்கள் இல்லை. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா காலையிலே சொல்லிட்டாங்க 5 நிமிஷம் மேலே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சொல்ல ஒன்றும் இல்லை. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குழு வந்து தலைமை ஏற்று அல்லது வந்து துணையாக இருந்து நடத்தக்கூடிய அளவிலே வந்து சில நண்பர்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதில் நந்தகுமாரி மேடம் இன்ஸ்பைட் ஆஃப் இல் ஹெல்த் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு ஒரு ஆர்வமாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இறைவன் எல்லா நலனையும் அருள வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கின்றேன். காலை இந்த திருவிழாக்காசு பேசும்போது இந்த எஸ்யூஓ கூட்டத்தை பற்றி சொன்னார். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வேர்ல்டு லெவலில் ஒரு எஸ்யூஓ கூட்டம் இன்னைக்கு ஆரம்பம், அதை பற்றி நான் சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்லிவிட்டார். ஆனால் அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த எஸ்யூஓங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து அங்கே இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம அது இருக்குது. இந்த மாதிரி ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல.
அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து சரியான நேரத்தில் வந்து தொடங்கினாங்க. அநேகமாக மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 4 பேர் 5 பேர் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து கொண்டு வர்றாங்க. இன்னொரு 5 வருஷத்துல அவருடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. இப்போ எவ்வளோ பேருமா இருக்காங்க? 184. எப்படி ஒரு 10 வருஷத்துல எல்லாருமே இப்போ சர்வீஸ் உள்ளவங்க எத்தனை பேருமே ரிட்டையர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அது இட்ஸ் எவர் க்ரோயிங் ஒரு ஆர்கனைசேஷன் தான். ரொம்ப சந்தோஷம். ஸோ இதனுடைய தூண்களாக இருந்து நடத்தக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் கடைசியில் தான் இருக்கார் எப்பவுமே அவர். ஆனால் அவருடைய பணிகள், அவருடைய அந்த உழைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அவருடைய ரைட்டிங்ஸ் நான் வந்து ஒரு ரசிகன். அந்த தலைப்புகளே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து அவருடைய தலைப்புகளே வந்து ரொம்ப நல்ல அருமையாக இருக்கு. நம்புவது உங்கள் சாய்ஸ்னாக்கா நம்பாமல் இருக்க முடியுமான்னு தெரியல, நம்பிதான் ஆகணும். ஆனால் கொடுக்குறது வந்து தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்புவது உங்கள் சாய்ஸுங்கிறாரு. அப்புறம் எனக்கு மட்டுமே நீ இப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் வர எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு அதோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அந்த தலைப்பு தேர்ந்தெடுக்க முடியல. அந்த கோர்வியஸ் சொல்லுங்க. பாருங்க, இப்போ அடுத்த எபிசோடு இதுதான். அடுத்த எபிசோடு எனக்கு வாழையிலே கிடைக்கவில்லை. நீங்களுமா வாழைகளையும் நானும். அந்த மாதிரி அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இட்ஸ் சம்திங் யூனிக். இன்னொன்று நம்ம குறிப்பாக நான் சொல்லி ஆகணும், ராஜகோபால் சார். அவர் வந்து ஒரு இன்டெலெக்ட்ங்கிறது எனக்கு ஒரு நாளாக தெரியும். ஏன்னா அவர் வந்து 89 டிஆர்பிடிஎஸ் ஆர்சிஎஸ் சேரும்போதே அவர் வந்து ஆர்சிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அருமையான திங்கர், அருமையான ஒரு ஹைலி குவாலிஃபைடு பர்சனாலிட்டி. இடையில ஒரு வருஷம் 2 வருஷமா வந்து ஒதுங்கி இருந்தார். இப்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தனியோட போட்டிருந்தேன். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து ஒரு கோர்வையாக சொல்லி ஒரு புத்தகமாக போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் தொகுத்து நீங்கள் சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு லைவாக போகிறதுக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அவரையும் நான் வந்து உங்கள் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணன் கேபிபி சொல்லவே வேண்டாம். நாங்களாம் நடுவில் வந்து அப்படியே வந்து இது பண்ணுவோம். அந்த ஒரு பயணத்தை பற்றி எழுதிட்டு இருந்தார். என்னால் நான் தொடர்பு உள்ளவன். அதை தொடர்ந்து எழுதி முடிப்பார்னு பார்த்தாக்கா முடிக்க மாட்டேன். நானும் பல தடவை சொல்லிட்டு எழுதி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே விட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காரு. இடையில கொஞ்சம் அவருக்கு வந்து சில உடல்நல கோளாறுகள்னால வந்து அவரால் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவர் விரைவில் அது வந்து தொடர்ந்து பண்ணணும். அதுபோல் ஒவ்வொருத்தரும் சண்முகத்தை பற்றி சொன்னாங்க. அவர் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி இப்போ 1500 தலைகள் வாங்கியிருக்காரு. இன்னொரு 1000 அண்ணன் முருகு தமிழ் வந்து ஒரு 1000 தலை வாங்கிட்டார். அருமையான ஒரு அதாவது என்னன்னாக்கா ஒரே ஒரு சின்ன ஒரு என்னன்னாக்கா அந்த ஏயினுடைய தாக்கம் வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது என்னன்னாக்கா அந்த வரக்கூடிய அந்த ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன், அந்த பாடல்கள் நல்லதா இருக்கு. இருந்தாலும் கூட அது இன்னும் கொஞ்சம் அதை நான் உமாவத்தை கூட கேட்டேன். நான் இது வந்து ஏங்க நம்ம இந்த கர்நாடிக் சங்கீதம் வந்து எங்க உமாகாந்த் இருக்காரா, கொஞ்சம் அது வந்து நீங்க ஒரு இந்த கர்நாடிக் மியூசிக் வந்து நீங்க அதில் கொண்டு வந்து இணைக்க முடியுமா அப்படின்னு கூட கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. அது இன்னும் வந்து அந்த முயற்சி நடந்துகிட்டு சார், சரியா அது பலனளிக்கலை அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் சொல்ல அதனால அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட வந்து செய்கிறாங்க. உமாகாந்த் நம்ம வந்து இது அவங்க ஆஸ்தான வித்வான்கள், அவங்களாம் இல்லைன்னாக்க இந்த தேர் நகராது, இந்த விஷயங்களில் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் கணக்கு போட்டிங்கன்னு சொன்னாக்க இந்த 5-6 வருஷத்துல வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இதெல்லாம் வந்து தொகுக்கணும். அதே மாதிரி இந்த மோகன்கிட்ட பல தடவை நான் சொல்லிட்டு நான் மற்றவங்கள்ட்ட தான் தொகுத்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு தொகுத்து கொடுங்க. என்ன மாதிரி விட்டா ஏதாவது அப்பப்போ வந்து ஒரு ஆக்ரோஷத்தில் வந்து ஏதாவது வந்து எழுதுற மாதிரி இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அந்த தலைப்பு வாரியாக நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஜனார்தன் மூர்த்தி அதான் சொல்லியிருந்தேன். ஜனார்தன் மூர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக, ஒரு வெர்சடைல் ஜீனியஸ். நிறைய வந்து திங்க் பண்ணுவார், நிறைய எழுதுவார், நிறைய தனிப்படைப்பை 2-3 வந்து அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கவிதை பற்றி சொன்னீங்க இல்லையா, உதிரிப்பூக்கள் ஒன்று ரெடி பண்ணிச்சிருக்கார் ஒரு கவிதை. அது ஒரு 13 கவிதை என்ன எழுதியிருக்கார், ஒரு 48 பக்கம். அதே மாதிரி இன்னொன்று அந்த அறிவியல் ஜீவிகளும் ஒரு 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 தொகுத்து கொடுத்தா பாருங்க, கலீலியோ பற்றிலாம், அது ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு முயற்சி. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த கவிதைகள்லாம் பாடல்கள்லாம் போட்டிருந்தார் இல்லையா, ஒரு புது முயற்சியாக வந்து இந்த தொகுத்து அதிலேயே வந்து எம்பியை வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரார். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தார். இன்னைக்கு அவர் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா அவரால் முடியல. அவரால் தொடர்ந்து உட்கார முடியல. ஹீஸ் ஆல் ரைட், பட் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவரால் உட்கார முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால இன்னைக்கு அவர் வரல. அவங்க எல்லாருமே நான் வந்து கேட்டுக்கிட்டேன், அப்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு புத்தகமாக போடுங்க, புத்தகமாக போடுங்க. புத்தகமாக போடுறதுங்கிறது என்னன்னாக்க நம்ம உழைப்பனுடைய பலன் ஒரு பெர்மனன்ட் ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லி கடைசியில் நான் ஒரு புத்தகம் போட்ட அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். உங்களெல்லாம் சொல்லி கடைசியில் நான் முந்திக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டு நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அனைவரும் அழைக்க முடியாத ஒரு சூழலை எனக்கு, அதனால் நான் வந்து அனைவரும் அழைக்க முடியல. ஆனால் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, ஹானர் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இது எல்லாமே வந்து நம்ம சர்வீஸில் இருக்கும்போது நம்மளுடைய ஒரு நிறைவு வேற, பணி நிறைவு பண்ணிட்டோம், இன்னைக்கு நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய திங்க் பண்ணுறோம், நிறைய வந்து கான்வர்சேஷன், நிறைய வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் செம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இது சேர வேண்டும், போய் ரீச் ஆகும். இப்போ நிறைய குழுக்கள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழுவில் இருக்குது. ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்துட்டு இப்போ 1000 இது படிக்க சொன்னா பாருங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 200 மணி தேய்ச்சி என் கை விரலே வந்து தேஞ்சு போச்சு. ஆமாம், என்ன சொல்லுவாங்க, ஒட்டு மொத்தமாக அப்படி நீங்கள் டெலீட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு. டெலீட் பண்ணாக்கா முக்கியமான செய்திகள்லாம் போயிடுது. அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து தான் டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது. எது சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம நிறைய குரூப்பில் இருக்கோம். நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய கருத்துக்களெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். நிறைய அந்த மாதிரி குழுக்கள் நம்ம பெறக்கூடிய சில தகவல்கள் தான் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். நல்லா ஒரிஜினலாக எழுதலை. இப்போ மோகன் மாதிரியோ அல்லது வந்து உமாகாந்த் மாதிரியோ ராஜகோபால் சார் மாதிரியோ நான் வந்து ஒரிஜினலாக எழுதலை. இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களில் வந்து ரீச் ஆகும்போது ஒரு என்லைட்டன்மெண்ட் தான். அறிதொரும் அறியாமை கண்டத்தால் சொன்ன பாருங்க, அதுதான் அந்த கருத்துக்கள் வந்து பரவும் போது ஒரு மகிழ்ச்சி. இப்போ இதயம் பேசுகிறது 2 பேர் சொல்லி ஆகணும்ல, சத்யநாராயண ராவ், அப்புறம் என்ன அலெக்சாண்டர் ஜேவியர், அவங்க உலகம் சுற்றும் வாலிபர்கள் மாதிரி இதயம் பேசுகிறது மணியன் மாதிரி வந்து அந்த தொகுதிகள் அந்த அந்த அவங்களுடைய வெளிநாட்டு அனுபவங்கள்லாம் தொகுத்து கொடுக்கும்போது உண்மையில் நல்லா இருக்கு, என்ஜாயபிளாக இருக்கு. எந்த காலத்தில் நான் போயிட்டு வந்து துருக்கி பார்க்க போகிறேன், எந்த காலத்தில் போயிட்டு நான் சிங்கப்பூர் பார்க்க போகிறேன், ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த ஆற்றல் வந்து புதைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ வெளிக்கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆகையினால எல்லா நண்பர்களும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாழ்த்தி, குறிப்பாக வந்து மேடம் நந்தகுமாரி அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்தை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதிப்புக்குரிய ஐயா சி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இதே அப்படி இருக்கு. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு நல்ல நிகழ்வாக, ஒரு ஆத்மார்த்தமான நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு அற்புத நிகழ்வு. அதிலே நம்முடைய துறையிலிருந்து சேவைத்துறையாக சமுதாயத்திற்கு
சமூக முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத துறையாக இருக்கக்கூடிய துறை கூட்டுறவுத்துறை என்பதெல்லாம் தெரியும். நம்முடைய பாரத திருநாட்டை பொறுத்தவரையில் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது வேளாண்மை. அப்படிப்பட்ட வேளாண்மை முன்னேற வேண்டும். அந்த விவசாயிகள் எல்லாம் பயிர் செய்வதற்கு விளைபொருள்களுக்கு நல்ல விலையெல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கோடு குறிக்கோளோடு பணியாற்றக்கூடிய துறை நம்முடைய துறை. முக்கியமாக விவசாயத்துறையும் கூட்டுறவுத்துறையும் நம்முடைய சமுதாய முன்னேற்றத்தில் இன்றியமையாத துறைகளாக இருக்கக்கூடிய துறைகள். அப்படிப்பட்ட துறையில் நாமெல்லாம் சற்றேறக்குறைய 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து என்னை பொறுத்தவரையிலே சற்றேறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலம் இந்த துறையிலே பணியாற்றி அதற்கு பின்னாலே உயர்வு பெறுகின்ற ஒரு நிலைமையை எய்தியது என்பது இந்த துறையிலே நாம் செய்த பணிகள், இந்த துறையிலே கற்றுக்கொண்ட அடித்தளங்கள் தான் இதற்கு முக்கியமாக இருந்தது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சந்திப்பு என்பது பாண்டிங் பியாண்ட் ரிட்டையர்மெண்ட் என்று ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு அற்புதமாக பல்வேறு இடங்களில் இருந்து 96 வயதிலிருந்து இப்போ ஒரு 61 வயசு இருக்கிறவங்க இருப்போம். அப்படி பலதரப்பட்ட மக்களை எல்லாம் பலதரப்பட்ட வயதினரை எல்லாம் ஒருங்கே சேர்த்து ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற முக்கியமாக சகோதரி நந்தகுமாரி, சகோதரர் நம்முடைய மோகன் போன்றவர்கள், சண்முகம் போன்றவர்கள், உமாகாந்த் போன்றவர்களுக்கு உண்மையிலே பாராட்டுகள், நன்றி, வணக்கம். இதை பொறுத்தவரையில் அண்ணன் கேபிபி சொன்னார், நம்மளாம் திருக்குறளையும் படிக்க வேண்டும், திருவாசகத்தையும் படிக்க வேண்டும் என்று. பொதுவாக நம்முடைய மொழியாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. இறைவனாலே படைக்கப்பட்ட மொழி நம்முடைய மொழி. உலக மொழிகளினுடைய ஆதி தாயாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய மொழி, தமிழ் மொழி. உலகத்துக்கே பல கலாச்சாரங்களையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த இனம் நம்முடைய இனம், தமிழ் இனம். அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், திருவாசகமும் திருக்குறளும் படிக்கணும்னு. அவை இரண்டு மட்டுமல்ல, நம்முடைய தமிழிலே சங்க இலக்கியம் தொட்டு பக்தி இலக்கியம் வரை பலப்பட்ட பணுவல்கள் இருக்கக்கூடிய மொழி நம்முடைய மொழி. ஔவையார் சொல்லுவார், தேவர் குறளும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முணுமொழியும் கோவை திருவாசகமும் மூலன் உரையும் ஒரு வாசகம் என்று உணர், ஒரு வாசகம் என்று உணர் என்று சொல்லுவார். அப்படி அத்தனையுமே நம்முடைய திருக்குறள், தேவாரம், திருவாசகம், நம்முடைய திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் உள்ளடக்கிய அந்த 12 திருமுறைகள். அதிலே குறிப்பாக மூலன் உரை என்கின்ற திருமந்திரத்தை ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு உரையை வலித்த திருமந்திரம், திருமூலர் அளித்த திருமந்திரம் சிறப்பாக கூடியது. அதை பொறுத்தவரையில் திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, தமிழ் செய்யுமாறே என்று. அப்படி நமக்கு பல செய்திகளை சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடியது திருமந்திரம். அதையே மாற்றி யோசித்தோம் என்றால், நம்மை நன்றாக இறைவன் படைத்தனன், நம்மை நன்றாக இறைவன் படைத்தனன், தமிழ் சமுதாயத்திற்கு சேவை செய்யுமாறு, அதுவும் கூட்டுறவுத்துறையிலே சேவை செய்யுமாறு நம்மை இறைவன் படைத்திருக்கிறான் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சேவை எல்லாம் செய்திருக்கிறோம். குறிப்பாக இங்கே சிறந்தவர்கள் அண்ணன் அசோகன் சொன்னதை போன்று அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார், சும்மா இருப்பதே சுகம், சும்மா இருப்பதே சுகம் என்று எழுதியிருக்கிறார் ஒரு அற்புதமான புத்தகத்தை.
அருணகிரிநாதர் சொல்லுவார், செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு என்று சொல்லற என்றாலுமே அம்மா பொருளை ஒன்றும் அறிந்தலனே, அம்மா பொருளை ஒன்றும் அறிந்தலனே என்று சொல்லுவார். அப்படி சும்மா இருக்கிறதெல்லாம் முடியாதுங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டா சும்மா இருன்னு சொன்னா எப்படி இருக்கிறது? இருக்கக்கூடாது. நான் வர்றப்ப அண்ணன் கேபிபி சொல்லிட்டு இருந்தார், என்னென்ன செய்யணும், எப்படி உடல்நலத்தை பேண வேண்டும், மனநலத்தை பேண வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அற்புதமான ஒரு. அப்படி சும்மா இருக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவில் அற்புதமான பதிவுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பாராட்டத்தான் தோன்றுகிறது. அண்ணன் அந்த பரவசத்திலே கீழே அப்படியே தவறி விழுந்தார். அதை சொல்லும் சைவ சித்தாந்தத்திலே வினை கழிவு என்று. சாமி வினையை பெருசா வரத கழிச்சு விடுவார். அதுதான் வினை கழிவு, வினை கழிவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அற்புதமான ஆளுமைகளை எல்லாம் உள்ளடக்கிய குழுவாக இந்த குழு இருப்பது உண்மையிலே சிறப்புக்குரிய ஒன்று. அந்த குழுவிலே நாமளும் பயணிப்பது என்பது உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்ற எண்ணத்தை எல்லாம் நாம் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வேண்டிக் கொள்வது அல்லது கேட்டுக்கொள்வது, இன்னொரு குழுவும் இருக்கா? நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற குழுவையும் நீங்கள் முயற்சி எடுத்து சேர்க்க வேண்டும். அண்ணன் போன்றவங்க, கேபிபி போன்றவங்க, அண்ணன் பொன்மணி போன்றவர்கள் பேசினா அந்த குழு ஒன்னாயிரும். ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். அந்த முயற்சியும் எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பணி நிறைவு என்பது உண்மையிலே நமக்கு எந்த காலத்தில் இருந்தோமோ அந்த காலத்திலே வந்துருச்சு. நான்லாம் சற்றேறக்குறைய 22 வயதிலே விவசாயத்துறையிலே பணிபுரிந்து கடைசியாகவும் செக்ரட்டரியேட்ல விவசாயத்துறையில பணி நிறைவு பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவனாக உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். 22 வயசுல வேலைக்கு வந்துட்டோம். 38 ஆண்டு காலம் நம்முடைய அரசு துறையிலே பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் அழைத்திருக்கிறான் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக விவசாயத்துறை, நம்முடைய கூட்டுறவுத்துறை, இப்படி பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது என்பது உண்மையிலே அற்புதக்குறையான அனுபவம். எல்லாம் எம்பெருமான் ஈசனுடைய அருட்கருணை 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 என்று சொல்லி இந்த குழுவினுடைய நிகழ்ச்சிகள், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. இதை இன்னும் அந்த ஃபைன் டியூன் என்று சொல்லுவார்களே, அதை செய்வதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டு, நம்மை போன்றவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்லாது நம்முடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருமே நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் நாமெல்லாம் நித்தமும் வழிபாடு கடவுளாக நினைத்து பூஜை செய்கின்ற மட்டிட்ட புண்ணியங்கானல் மடைமையில கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுடைய கபாலீஸ்வருடைய பொற்பாதங்களிலே பொன்னார் திருவடிகளை விண்ணப்பத்தை வைத்து நிறைவு பதிவாக மங்கள பதிகமாக இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகமாக இருக்கின்ற மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லதும் கழுமலர் வளநலர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முழு தமிழை முழங்குமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முருகு தமிழ் ஒரு அடையாளமானதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஆரம்பம் இருக்கு பாருங்க, கொரோனா வந்ததுனால வந்த கஷ்டங்கள் நிறைய இருந்தது. ஆனால் பெரிய நன்மை முருகு தமிழ் வாங்கினது. உண்மையிலே முருகன் கொடுத்த தமிழ் தாங்க. இல்லை நானும் மிகைப்படுத்தி சொல்லலை. எனக்கு நான் பலமுறை இதை சொல்லியிருக்கேன். திருச்செந்தூர் கோவிலில் அந்த வெளிப்பிரகாரத்தில்
அந்த கல்வெட்டில் வந்து 10 பாடல்கள் பதிக்கப்பட்டிருக்கும். பாமன் சாமியினுடைய பாடல்கள் 10 பாட்டு. பெரு வேண்டுகோள், கண்ணாயிரம் உடையான் உடைய கனவில் சரணார்கள், எண்ணாயிரம் இடைகோள்னு அந்த தொடங்கும். 10 பாட்டு இப்படி வரும். இணைமறவேல் இணைமறவேல் இணைமறவேன்னு 10 பதிகம் முடியும். ஒரு நம்ம கூடுதல் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. 10ஆம் வகுப்புல எஸ்எல்சியில் ஒரு வருஷம் ஃபெயில். சோசியல் ஸ்டடீஸில் 16 மார்க்கு, சயின்ஸில் 25 மார்க்கு, மற்றதெல்லாம் நல்ல மார்க்கு. ஏன்னா படிப்பில் வந்து கவனம் கிடையாது. ஸ்கூலில் வந்து கோகோ டீம், கபடி டீம், டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இருக்குது எல்லா டீம்லையும் பிளேயர் ஊர் ஊராக கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க. சோசியல்னால வெறுப்பு, சயின்ஸ்னால என்னமோ வம்மா போச்சு. பெருசு பெருசாக போட்டோம் தெரியல. 16 20 நினச்சி பாருங்க. சோசியல் ஸ்டடீஸில் 16 மார்க்கு, சயின்ஸில் 25 மார்க்கு. எல்லாம் கூட படித்தவங்களாம் காலேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா, காலேஜ்னா அது வரைக்கும் ஸ்கூல் வரைக்கும் அரை ட்ரௌசரு பனியன் சட்டை தான் போட்டு போவோம். காலேஜ் போனால் பேண்ட் போடலாம். வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டிலேருந்து காலேஜ் தூரம் வந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். வீரகாளியம்மன் கோயிலேருந்து வீராபாட்டினை தாண்டி போகிறதுக்கு. கல்லூரி படிப்புனா பேண்ட் போடலாம், காலேஜ் படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் முதல் வருஷத்துலேயே அடிப்பட்டு காலேஜ் போகல. பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுத்தெல்லாம் போகிறாங்க. ஒரு நாள் அம்மா இரவு வந்து வீடுனா நமக்கு ஒரே தட்டு தான் இருக்கும். முன்னால் ஒரு முற்றம் இருக்கும், ஒரு சின்ன தார்சாம்பாங்க, ஒரு ஹாலு, அப்புறம் கிச்சன், பின்னால் தோட்டம். இதுதான் வீடு. ஆனால் பெரிய வீடு. அந்த தெருவில் ஆரஞ்சு இந்த தெருவுக்கு போகணும். ஹாலில் தான் எல்லாரும் படுக்கணும். இரவு பிள்ளைகள்லாம் படுத்துருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் புலம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள. இல்லை எல்லா பக்கத்துலலாம் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க, நல்லா ஆகிட்டாங்க. எல்லாம் படித்த பிள்ளைங்கள்லாம் இப்போ சைக்கிள் எடுத்துலாம் ஊருக்கு போகுதுங்க. பிள்ளைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக பாத்திர கடைக்காரன் போவாங்க. அப்படின்னா ஒரே தெருவில் தடையில் பாத்திரம் வைக்கிறோம். வீடு விட பாத்திரத்தை இறக்கி வச்சு கொடுத்துட்டு போவான். பக்கத்து வீட்டில் பிள்ளைங்க அந்த பையனுக்கு பாத்திரம் வாங்குறாங்க. இவங்க இங்கே இருக்காங்க. அவங்க பாத்திரம் வாங்கி முடிச்சுட்டு எங்கள் பிள்ளைங்களாம் ஒழுங்காக இருந்தது, நல்லா படிக்கிறது, காலேஜ் போச்சு. இது விளங்காது, படிக்கல, காலேஜ் போகலன்னு ஏதோ ஒரு வார்த்தையை, தப்பான ஒரு வார்த்தையை, அப்பா அம்மா தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட வருத்தப்பட்டாங்க. நான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு எனக்கு கால் விழுந்து 10 20 செருப்பு எடுத்து என் தலையில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ தொடங்குச்சு என்னுடைய பயணம். மறுநாள் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு நேராக முருகன் தான் போனேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆனந்த விநாயகர் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே போய் விநாயகரை கும்பிட்டுட்டு நேராக நடந்து வந்து முருகன் போய் அவர்கிட்ட விழுந்து அன்னைக்கு தான் இந்த பாடலை முதல்ல எனக்கு பொருள் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 10 பாடல் படித்து பார்த்தது தான். அது கடைசியில் எங்கே ஒன்று எடுத்துட்டு தெரியுமா? 70 வயசுக்கு மேலே சென்னை பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகள் பாமன் சாமி ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்குறதால கொண்டு என்னை கொண்டு நிறுத்துச்சு. அப்படி வந்ததுதான் முருகன் தமிழ், சாதாரண தமிழ். நான் கூட உமாட்ட சொல்லும்போது சொல்லுவேன், கடைசி எனக்கு ஒரு ரோஸ் பால் கொடுக்கணும். முருகனே பேசுகிற மாதிரி கூட என்னன்னா, மொழிக்கு துணையாக முருகன் நான் உரைத்ததே முருகு தமிழ், அது முருகனின் தமிழ். இந்த வேர்டு வர மாதிரி போட்டு கொடுக்குமான்னு கூட அப்படி அருமையா ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிது. கருத்து நான் சொன்னேன், உமா தான் வந்து போட்டு கொடுத்தாங்க, கிடைச்சிது. அதனால இது வந்து பதிவா வந்திருக்கிறது 1000, இப்போ 1002 சொல்றாங்க வச்சுங்க. ஆனால் உண்மையிலேயே பதிகப்பட வேண்டியது இன்னொரு 3000 4000 5000 இருக்கு. ஒரு வெண்பா ஒரு பதிகம் இருக்கு. எல்லாம் முருகன் மேலேயும், சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன், அவர் மேலே எழுந்ததுதான். எல்லாம் கால காரியங்கள் வரும்போது என்னென்ன விழா இருக்கோ, எந்தெந்த சாமி வருதோ அவங்களுக்குலாம் பாட்டு வரும். அதுக்கெல்லாம் சரியாதுன்னு வச்சுங்க. தம்பி சொல்ற மாதிரி ஏஐ கிடைக்கும்னா நான் சோர்ந்துட்டேன் தம்பி. உண்மையிலேயே ஏஐ வருதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தினசரி நானே எழுதணும். எனக்கு பெரிய சிஸ்டம், ரெக்கார்டிங் சிஸ்டம்லாம் கிடையாது. என் பையன் தம்பி அமெரிக்காவிலேருந்து கொடுத்த ஒரு கீபோர்டு இருக்கு, ஒரு யமாக்கா கீபோர்டு, இந்த சைஸ் ஒரு கீபோர்டு இருக்கு. எனக்கு கீபோர்ட்லாம் பெருசாக ப்ளே பண்ண தெரியாது. மகன் என்கிட்ட கேட்டே இருப்பார், ப்ளே பண்ணலாம் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதில் வந்து ரெக்கார்டிங்கில் எதாவது செட், அந்த மியூசிக் எது செட்டாக ஆகுதோ, அல்ல அதில் வந்து ஆக்சிலேஷன் ஒரு பாயிண்ட் எது செட்டப் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுன்னு கீபோர்டில் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கக்கூடிய டியூனுக்கு பிரிகிற மாதிரி பாட்டு எழுத ஆரம்பித்தேன். முதல்ல போட்டு ஒரு காலத்தில் சோர்ந்துட்டேன். இனிமேல் அதனாலதான் கீபோர்டு இந்த டியூன்ஸ் ரெடிமேட் டியூன்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணியாச்சு, வேற கிடையாது. அதாவது போட்டதே திரும்பி போடான்னு சொல்றாரு பாருங்க. டியூன் அதான் மாறி மாறி ஒரு எடுக்காட்டாலும் வந்துருச்சு. என்ன போதுன்னு கலர்ந்து இருக்க நேரத்தில் தான் உமா கொண்டு ஏஐ கொண்டு கையில் கொண்டு விடுறாரு. புரியல ஒன்றும். அப்புறம் ஒரு நாள் உமா கொண்டு கட்டாயம் நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் ஒரு வீட்டுக்கு வர வச்சு அவரை பக்கத்தில் உட்கார வச்சு, உமா தான் குருநாதத்தில், முருகன் அங்கே குருநாதர், உமா தான் குருநாதர், பக்கத்தில் உட்கார வச்சு அது என்ன செய்யணும் எப்படி போடலாம் கேட்டு அவர் சொன்னதில் ஒன்றுக்கு பாதி எதுவும் செய்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. இன்னொரு செய்தி சொன்னாங்க, எனக்கு தெரிந்தது படித்தது கேட்டதை வைத்து எல்லாம் எழுதியாச்சு வச்சுங்க. ஒரு பாடல் எழுதுறது வந்து பல்லவி எழுதுறது சரணம் கஷ்டம். பல்லவிக்கு வார்த்தை கிடைக்குதுன்னு பாருங்க, அது வந்து சாப்பாடு கிடைக்காதவனுக்கு வாயில போட்டு மெல்றதுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு சமம். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, நாளைக்கு எழுதுற பாட்டுக்கு, எழுத வேண்டிய பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் என் பல்லவி கிடையாது. நேற்று எழுதுற பாட்டுக்கு வந்து முன்னாடி இரவு வரைக்கும் என் பல்லவி கிடையாது.
காலையில எந்திரிச்சு காலை கடன் முடிஞ்சு குளிச்சு பூஜை ரூம்ல உட்கார்ந்து அந்த டைமுக்குள்ள ஏதோ ஒரு லைன் கிடைக்குங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லல, 3 வருஷமா அப்படிதான் நடக்குது. பிளான் பண்ணி திட்டமிட்டு எழுதுனதே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி 4 அடியார் 4 மணி 4:40 5 மணி 30 கடுகம் கோவை பழமொழி மாமலம் அந்த 14 கீழ்கணக்கு அவர் சொன்ன அந்த 12 திருமணைகள் திருவாசகம் இதெல்லாம் இறையவா எம்ஏ தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பை சாமி கொடுத்தாரு. எம்ஏ தமிழ் படிச்சது அப்ப எல்லாரும் என்ன கர்ஸ் பண்ணாங்க. பிஏ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடல் 7th ரேங்க் யூனிவர்சிட்டியில வாங்கிட்டு தமிழ் 7 B+, செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தேன் தமிழ்ல. லயோலா காலேஜ்ல எம்ஏ எக்கனாமிக்ஸுக்கு ஃப்ரீ போர்டிங் ஃப்ரீ லாட்ஜிங் கொடுத்து படிக்க வாங்கன்னு கூப்பிடுறான். நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன். தமிழ் தான் படிப்பேன். என்ன தெரியாது, பாரதியார் படித்துட்டு அப்ப திருப்பூர்ல முருகனுக்குள்ள அந்த விளக்கம் அப்ப புரியாது, பிரிச்சு படிக்கவே முடியாது. பாமன் சாயிலாம் அசை சீர் படிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும், படிக்க முடியாது. அப்படி இருக்கும். தமிழ்லாம் சொல்லிட்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் தனியா இண்டிவிஜுவலா ரூம் இருக்கக்கூடிய ஒரே ஹாஸ்டல் மதுரை பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. அன்னைக்கு யூனிவர்சிட்டி அதிகமாக காசு செலவு வைக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் 240 ரூபா ஹாஸ்டல் பில் ஒரு மாசத்துக்கு. நம்ம காசு அது கொடுக்கறதுக்கு 60 ரூபா தான் எங்க அப்பாவுக்கு சம்பளம் மாசம். ஏது காசு மெரிட்ஸ் ஹாஸ்டல் கிடைச்சது. ஆனா கொடுமை மாசம் கிடைக்காது. கடைசியா வருஷ கடைசியில ஹால் டிக்கெட் வாங்குறது வரை கூட மெரிட்ஸ் கார்டு வராது. அதே மாதிரி கடைசி வருஷத்துல 3ஆம் வைஸ் சான்சலர் இருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் காலையில் 10 மணிக்கு எக்ஸாம் இருக்கு, ஹால் டிக்கெட் வரல. ஹால் டிக்கெட் எக்ஸாம் எழுத முடியாது. அப்புறம் நேரே போய் நேரில் பார்த்து இந்த மாதிரி எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஸ்பெஷல் கேஸா பீங்க தமிழ் வைஸ் சான்சலர் ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் தனியாக வைஸ் சான்சலர் கேள்வி போட்டு யூனிவர்சிட்டி ஹிஸ்டரியே கிடையாது. He may be permitted to appear the exam because of the pending போட்டு கொடுத்தாரு. அப்படி எழுதி எம்ஏ தமிழ்ல கோல்டு மெடல் வாங்கின யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அப்படி போச்சு காரணம். இப்போ தமிழ் சொன்னமா 22 வயசுல அவர் சர்வீஸ் வந்தாங்க. நான் 23 வயசுல வாத்தியார் ஆகிட்டேன். நம்ப முடியுதா? 23 இயர்ஸ்ல ஆயிரத்தி காலேஜ்ல தமிழ் துணை பேராசிரியர். 4 வருஷம் அங்கே பணியாச்சு. 26ல கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு உள்ள டிஆர் ஆயாச்சு. ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், நேர்மையா வாழணும், நல்லது செய்யணும், யாரையும் எங்கேயும் காக்க வைக்க கூடாது, யாரையும் தப்பு செய்ய விடக்கூடாது, நீ தப்பு செய்யக்கூடாது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. தப்பு செய்யாத, தப்பு செய்யக்கூடாத, பரவாயில்ல நீ தப்பு செய்யாத, அந்த மாதிரி குருவி வந்துடுச்சு. அப்ப கொடுத்த பாடம் யாரையும் தப்பு செய்ய விடாத, நீ தப்பு செய்யாத அப்படின்னா. அதனால நிறைய சந்தோஷப்பட்டோம், நிறைய வருத்தப்பட்டோம், சண்டை போட்டோம். எல்லாத்துக்கும் பார்த்தா ஹாப்பியஸ்ட் பர்சன் இது ஏற்றம். வீடு மனைவி மக்கள் சொல்லுவாங்க, நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை தெய்வீகம் சொல்ல பாருங்க. இறையொருள் மாதா பிதா குரு இதயத்தோட அது அமைந்தது. மற்றதெல்லாம் ஒரு பக்கம் போது வச்சுங்களேன், அந்த மாதிரி கிடைத்தது. அந்த அனுபவம் தான் உருவதனுடைய வெளிப்பாடு. அங்க அருணையார் சொல்ற மாதிரி நாம அந்த அளவுக்கு நாம ஒண்ணுமே கிடையாது. அருணகிரியார் பாவம் அதை படிச்சு அவங்ககிட்ட இருந்து கடன் ஒரு வார்த்தைகள் பொதுவாக பார்த்தா திருவாசகத்துல அங்க திருவாய்மொழியில கூடக்கூடிய வார்த்தைகள் தான் மாற்று படிவத்தில் இருக்கும். புதுசா நம்ம ஒன்றும் சிந்தனையாளர்கள் கிடையாது. ஒரு இன்டர்வியூ கமலஹாசன் சொல்லியிருந்தாருங்க, எந்த கவிதை பாட்டாலும் பாடல் எழுதினாலும் முதல் வரி எழுதியதுக்கு கஷ்டம் பாரு. நிறைய படி அப்படிதான் அந்த டியூன் போட்டே இருப்பாரு. அப்படி டியூன் வரும்போது கேட்டுக்கிட்டே வந்து முதல் வரி அப்படி சொல்லிட்டு வருவாருமாங்க, இல்ல அங்கேருந்து எடுத்தம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பல்லவியும் இன்னைக்கு படிக்கக்கூடிய பாடல்களுடைய ஒவ்வொரு பல்லவியும் அப்படி அமையும். அது அதிசயமா இருக்கும். நீங்க பேசுற ஒரே ஆடா இருக்கும், நம்ம பேசுற ஒரே ஆடா இருக்கும். ஒரு நாள் அப்படி ஒரு சித்தரை பத்தி ஒரு பார்த்து சித்தர் சன்னு போட்டேன். பெருமாசம் ஐயா போட்டாரு, இனி பொன்மணி சித்தர் ஐயா அது ஒண்ணுமே கிடையாது. சித்தர் வார்த்தையை கடன் வாங்கி போட்டது. இல்ல நீங்க குரூப்புக்குள்ள ஒருத்தர் கான்ட்ரா பண்ணிட்டு கொஸ்டின் போட்டுட்டு ராஜகோபால் போடுற கொஸ்டின் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மறுநாள் பாட்டுல அந்த வார்த்தை இருக்கும். அதனுடைய கரு அந்த பாட்டுல இருந்து வெளியே வந்திருக்கும், கிடைச்சிருக்கும். அப்படிதான் முருகன் வந்தது. ஆனா ஆத்மார்த்தமா பாத்தீங்கன்னா முருகத்தமிழ் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய லயபிலிட்டிஸ் இருக்கு. சொல்ல போனா இண்டிவிஜுவல் மேன் பொன்மணிய ஃபேமிலி மேன் நான் எந்த கடமையும் இன்னும் முழுமையா செய்து முடிக்கல. பட் ஆனா எல்லாத்தையும் அங்க போட்டேன். சிவகுமார் ஒரு உரையில சொல்லியிருப்பாரு, ஒரு ஈரோடுல பேசின ஒரு உரையில பாத்தீங்கன்னா, எல்லாம் பண்ணீங்க கரெக்டுப்பா, ஒண்ணு செய்யறீங்க, ஒரு விஷயத்த திரும்ப செய்யறீங்க, அந்த விஷயம் நடக்க மாட்டேங்கா, தள்ளி போதா, கஷ்டமா இருக்கா, உன்னால் செய்யப்பட்ட எல்லா முயற்சியும் நீ பண்ணிட்டியா, அதுக்கு மேலே நடக்கலையா, என்ன அர்த்தம்? அது தள்ளி போகணும்னு இருக்கு, அல்லது உனக்கு கிடைக்க கூடாதுன்னு இருக்கு, எல்லாரும் விரிஞ்சு போகணும்னு இருக்கா, எல்லாத்தையும் அங்க போட்டு வேலையை பாருப்பாரு. நான் அப்படி ஓடுன காலங்கள் நிறைய உண்டு. நான் சங்கர மடத்துக்குலாம் போனதே கிடையாது. எனக்கு கூப்பிட்டா கூட நான் போல. டிஆர் இருந்திருக்கேன், ஜேஆர் இருந்திருக்கேன், ஏஆர் இருந்திருக்கேன், அங்கே இருந்திருக்கேன். ஒரு முறை கட்டாயப்படுத்தி என்னை ஒரு முறை அந்த படியை தாண்டி உள்ள கூட்டிட்டு போனாங்க. உள்ள போனா அந்த தூண் உள்ள பெரிய தூண் 2 தூண் சைட்ல இருக்கும். அது ஒரு போஸ்ட் இருந்தது, இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்டதை எவராலும் மறுக்க முடியாது, இறைவனால் உனக்கு மறுக்கப்பட்டதை எவராலும் கொடுக்க முடியாதுன்னாரு. எப்பா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு நான் போறேன் வந்துட்டேன், சாமி நான் பார்க்கல, அப்படி திரும்பி வந்துட்டேன்.
அது அங்கேயும் எடுத்துட்ட வார்த்தை. அப்புறம் ஒரு முறை கோயில் இருக்கும்போது செய்தி, பாபாவுடைய செய்தியை படிச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது, நான் என்னுடையது என்ன உணர்வுகளை அகற்றிவிட்டு, நான் என்னுடையது என்ன உணர்வுகளை அகற்றிவிட்டு இறைவன் உனக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு பிறருடைய உடைமைக்கோ சொத்துக்கோ ஆசைப்படாமல் வாழ கற்றுக்கொள். விருப்பமும் இது ஒரு செய்தி. மூணாவது, விருப்பமும் வெறுப்புமின்றி வினைப்பெயர் ஞாபகம் உந்தன் திருப்பதம் தன்னில் சேர்த்து திருப்தியும் திறனுமுற்று ஒரு போர் மீதும் துவேஷம் உற்றிடாது அன்பே பூண்டு உன் திருப்பணி செய்து வாழ திருவருள் செய்வாயே. இது ஒரு சாமி திருச்செந்தூர் முருகன் மேல சொன்ன செய்தி. இந்த மூணு தான் எனக்கு தாரகம். இதுல வச்சுட்டு தான் காலம் போயிட்டு இருக்கு. அதனால முருகு தமிழ் என்பது மனதுக்கு ஒரு ஆதரவான அமைதியான நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு செயல். ஆனா வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா பையனுக்கு அப்பா என்ன செய்றாங்க, பாட்டு போட்டுருக்காங்க. வீட்டுல என்ன செய்றாங்க, நல்லா பாட்டு போடுவாங்க. இப்ப தினசரி பணி என்ன தெரியுமா, 5 மணிக்கு எழுந்திக்கணும், காலக்கிழங்கெல்லாம் முடியும், வேலையெல்லாம் வந்து முடியும், 6:30 மணிக்கு யோகாவில் உட்காரணும், 8:30 டைம் 8 மணிக்கு முடியும், 8லேருந்து 9 மணி வந்து பூஜா டைம் முருகன் வேலை முடியும், 9 மணிக்கு கிளம்பி 9:30 டாக்டரை கொண்டு ஹாஸ்பிட்டல் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் டிரைவர் வேலை அவங்களை விடணும். திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பாட்டு வேலை மத்தியானம் சாப்பாடு முடியுது, திரும்ப பாட்டு வேலை, சாயந்தரம் முடியும், சாயந்தரம் 4 மணிக்கு போய் கூப்பிட்டு வரணும், 6 மணிக்கு திரும்ப குளிக்கணும், சாமி விடணும், 8:30 மணி 9 மணி பாட்டு வேலை, 12 மணிக்கு படுக்கணும். இதுதான் வேலை, வேற ஒன்றும் கிடையாது, வேற டைவர்ஷனே கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து ஒருமுகப்பட்டிருக்கிறது சந்தேகமே கிடையாது, வேற சிந்தனைகள் கிடையாது, கஷ்டங்கள் இருந்தாலும் சிந்தனை கிடையாது, படுத்த ஒண்ணு தூக்கம் வரும், வேற என்ன மண்டல் எதுவும் ஓடாது. இதெல்லாம் முருக தமிழ் எனக்கு கொடுத்தது. அது வந்து அப்படி போகல, நிறைவான தன்மையை அது வந்து கொடுத்தது. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மீறி போகும்போது இதெல்லாம் செய்யாம இருக்காம இப்ப கோயில் கூட போக முடியல. தம்பி ராஜேந்திரன் செய்தி அப்பெல்லாம் அப்படி பிரதோஷம்னா தெரியும், என்ன 2 வாட்டி கோயில் மதுரையில ராஜேந்திரனை கூட்டிட்டு வருவாங்க. பிரதோஷம்னா கோயில் எடுப்பேன், கிருத்தியன்னா கோயில் எடுப்பேன், எல்லா விஷயத்தையும் கோயில் எடுப்பேன். விநாயகர் சதுர்த்தி கூட கோயில் போல. ஏன்னா அந்த மனநிலை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இருக்கிற இடத்துல சாமியை பார்க்கும், கண்ண முடிஞ்சா திருச்சி முருகனை பார்க்க முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி கோயில பூட்டி வச்சுட்டான். எல்லாம் வேணும், எல்லாம் அடைவு போட நினைச்சா போக முடியாது, வர முடியாது, கூட்டம்லாம் எங்கேயோ நிலைமைகள் வந்து மாறி போச்சு, போக முடியாத நிலைமைகள் வந்துடுச்சு. அப்ப அதை மாற்றி அமைக்கிறது எப்படி நான் நினைக்கும்போது, ஒரு நாள் நாயன்மாரோட வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். திருமணலை குறும்பர்னு ஒரு அடியார் இருக்காரு, குறும்பர், திருமணலை குறும்பர்னு ஒரு அடியார் இருக்காங்க. பெருமணலை குறும்பர். அதான் இறைவனை கும்பிடானா, சாமி கும்பிடானா, கோயிலுக்கு போனா முக்தின்னு இல்லை. அப்படி இறை நம்பிக்கையில இருந்திருக்காரு, சிவன் தான் அடியாரா இருந்திருக்காரு ஆரம்பத்துல. ஆனா சுந்தரனுடைய பெருமையும் சிறப்பையும் கேள்விப்பட்டதற்கு பின்னால சுந்தரனுடைய ஆத்ம நண்பனாக சுந்தரருக்கு அப்பாலும் அடி சார்ந்தார், அடியாருக்கு அடியார், திளைவார் அந்தரம் அடியார் அடியான்னு சொல்ற மாதிரி சுந்தரனுடைய நம்பிக்கை வச்சு அவர் மேல பாசம் கொண்டு அவருக்கு அடியார் ஆகியிருக்காரு. இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவனை வேண்டாமலேயே, சிவஸ்துதி சொல்லாமலேயே சுந்தரர் மீது நம்பிக்கையும் அவருக்கு அடியவராகிய தன்மையும் வைத்திருந்த காரணத்தினால் அனிமா சித்தி அவருக்கு சித்திக்கிறது. 8 சித்திகள், அட்டமா சித்திகள் 8ம் அவருக்கு கிடைக்குது. சுந்தரர் கேரளாவுக்கு போறாரு, வீரட்டானம் தேர்தலில் போய் அங்கிருந்தா வெள்ளையானம் ஏறி தேவேந்திரன் மேலானத்து போகிறாரு, உயிரோடு போகிறாரு. இந்த செய்தி சுந்தரனுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே முந்தின நாள் சுந்தரன் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குறும்பருக்கு தெரியுது. அதனால சுந்தரம் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அவர் போறதுக்கு முன்னாலேயே அட்டமா சித்தி உபயோகித்து கபாலம் திறந்து மேல போயிட்டாருங்கிறது நான்மாருடைய வரலாறு. இதுக்கு வரும் தன்மையில் கொஞ்சம் மாறி கிடைக்கக்கூடிய நம்பிக்கையும் சிந்தனையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்தது. இது இங்க ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, முருகதமனுக்கு பின்னால இவ்வளவு கதைகள் இருக்குது. ஆனால் செய்திகள் நல்லா வந்தது, சேர்ந்து கிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, சொல்றதுக்கு கூடிய ஒரு தன்மையும் நமக்கு வந்து கிடைத்தது. அந்த பாதையில எல்லாரும் நல்லா இருக்கணும். குருப்பை பத்தி முக்கியமான சொல்ல வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, மோகன் இல்லைன்னா அந்த குறிப்புக்குள்ள வந்திருக்க முடியாது. முதல்ல 2 வருஷம் முன்னால நான் பாத்தீங்கன்னா எழுதுவேன், ஆனா அது குரூப்புக்குன்னு எழுதுனது கிடையாது, இந்த குரூப்ல குழுக்குன்னு எழுதுறது கிடையாது. ஏற்கனவே இருந்ததை பதிவாக போட்டது குரூப்ல ஒரு காப்பியாக வரும். ஆனா இப்ப வாழ்க்கை முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, தினசரி ஒன்று எழுதியா எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் நைட்டு முடிச்சுட்டு தான் படுக்கணும், காலையில போகணுங்கிற ஒரு எந்திரிக்கிற மாதிரி, பிரஷ் பண்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி, ட்ரெஸ் பண்ற மாதிரி, அப்படி ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துருச்சு. உமாவும் அப்படிதான். நைட்டு நான் 12 மணிக்கு 1 மணிக்கு கூட அவர் எழுப்பி கொடுப்பேன், காலையில 7 மணிக்கு முதல் பதிவா அது வரும். அப்படி இருந்து அவர் வந்து வேலை செய்வாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பயணம். எனக்கு இதுல ஒரே ஒரு சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய இதுக்கு நான் வந்து படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல, மன்னிக்கணும் நான் சொல்றதுக்காக மன்னிக்கணும். ஏன்னா இப்ப எல்லாரும் படிப்பாளியாக இருந்தாலும் இப்ப படைப்பாளிகள் ஆகிட்டாங்க. எழுதுறதுக்கு மக்கள் நிறைய. நம்ம செய்தியை பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க, சந்தோஷமா இருக்குது. நான் விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராவ மாதிரி ஆட்கள் தமிழ்ல எழுதணும். ராவ் தமிழ் அதான் அவங்க
ராகு ஆங்கிலம் எழுதுறது நான் கேட்கறது புதுசு இல்லை, எல்லா ஃபைலும் பார்த்துருக்கேன். தமிழ்ல போனாலும் அவர் கமெண்ட் ஆங்கிலத்தில் தான் வரும், ரிசர்ச்ல அப்படிதான் இருக்கும். ராவணம் இருக்கக்கூடிய அந்த தமிழ் உச்சரிப்பு, தமிழ் செய்தி ராவணேந்து வரணும், அது கேட்கணும்னு ஆசைப்படுறோம். 2013 திருநாகர் சொன்னதை பார்த்தீங்கன்னா, திருநாகர் எல்லாம் கொடுப்பாரு, ஆனா அவ்வளவு லென்த்தா எழுதுவார். இப்ப பேசுற மாதிரி நீங்க டைம் கொடுத்து எழுதுறாரு, அங்க எழுதுறது வந்து எல்லாமே ஒரு பக்கம் எப்படி அந்த போன்ல கை போனாங்களோ அதுல நமக்கு தெரியல. உண்மை அவர் சொன்ன தம்பி வந்து கை தேஞ்சு போய் சொன்னாங்க, உண்மைங்க. அந்த கை வைக்கிற ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு, அது என்ன பேரு பயோமெட்ரி அது ஒன்று சொல்லுவீங்களா? எங்க ஆபீஸ்ல நான் வச்சா என் கை வர மாட்டேங்குது. உண்மையில விரல் தேஞ்சிடுச்சு. எங்க பிளாட்ல அதை வச்சிருக்காங்க, வச்சா வரமாட்டேங்குது. உபயோகிச்சு தான் போச்சு. அது கை கொஞ்சம் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. யோகா இருக்கு, மெடிடேஷன் இருக்கு, டெய்லி எல்லாம் பண்றோம், கழுத்துக்கும் கைக்கும் ஒரு வலி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இப்ப எல்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்து பையன் எனக்கு 30,000 ஒரு டேப் வாங்கி கொடுத்துருக்கேன். போதும், நீங்க போனை போட்டு கண்ணை கெடுக்காதீங்கன்னு ஒரு டேப் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப நான் 1 மாசம் ஆச்சு, 2-3 தயாரெல்லாம் கொடுத்து வசதி பண்ணி கொடுத்து உயரமா வச்சு போடுங்கன்னு போட்டு கொடுத்துருக்காரு. அதான் மோகன் எழுத வச்சது. நான் திரும்ப சொல்றது முகஸ்துதியா கிடையாதுங்க. குரூப்புக்கு யார் மெம்பர் ஆனாலும் நீங்க எழுதிருங்க சார், எழுந்திருங்கன்னு சொல்றாங்க. எழுந்திருங்க சார், எழுந்திருங்க, நீங்க எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. அதே மாதிரி பயணம் கட்டுறதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேரை வந்து பயன்படுறாங்க, இதயம் பேசுகிற அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போடுவாங்க. ஆனா கோப்புகள்ல எழுத்தையும் செய்திகள்லாம் வந்து படிச்சு பார்த்துட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆற்றல் இருக்கான்னு பிரமிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்க இருக்குது, பிரமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அது உண்மைங்கிறது ஒத்துதான், ஏன்னா நிறைய நடக்குது. சண்முகம் அதே மாதிரி தான். சண்முகத்துக்கு நான் வந்து சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, நல்லா எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனா கட் அண்ட் பேஸ்ட் நம்ம போடக்கூடாது, தயவு செய்து போடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கட் அண்ட் பேஸ்ட் வந்து போட்டோம்னா படிக்கிறவங்களுக்கு அது ரீச் ஆகும், படைக்கிறவங்களுக்கு இங்க ஏறாது. டோன்ட் மிஸ்டேக் மீ. நம்ம கைப்பட எழுதினாதான், நம்ம வந்து டைப் பண்ணாதான் அது வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஏறும். இல்லைன்னா போன்ல யார் படிச்சு பார்க்கறாங்களோ அவங்களுக்கு ஏறும், ஆனா அவர் யார் என்ன எழுதுறாரோ அவருக்கு அது வந்து சேராது. அது ஒரு செய்திங்க. அதனால எழுத்துத்தன்மை மாறணும்னா, இது போடணும்னா நாம் கொடுப்பதாக இருக்க வேண்டும், அல்லது அடுத்தவங்க கொடுத்ததை நாம எப்படி உடன்படுறோமா மறுக்கிறோமாங்கிறத சொல்ற மாதிரி இருக்கணும். பெருமாள் சாமி ஐயா இங்க வந்து இல்ல, அவர்ல ஒரு டபுள் டாக்டரேட் வாங்கக்கூடியவர்களுக்கு தன்மையுடைய அவருடைய படைப்புகள் இருக்கும். நான் நிறைய முறை அவர்கிட்ட, ஏன்னா எனக்கு போன்ல போடுறது கஷ்டமா இருக்கும், அதனால எது இருந்தாலும் போன் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேசிடுவேன். எனக்கு எது ஃபீல் பண்ணணும் அதை வந்து அவங்க வந்து சொல்லிடணும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி குடும்பங்களுடைய பயணம் வந்து சந்தோஷப்படுற மாதிரி, நிறைவா சொல்ற மாதிரி நல்ல பாதைகள் இது வந்து இருக்குது. மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, நட்புகள் வந்து அதிகமா கிடைக்குது. பாருங்க, இங்க வந்து பாக்குறோம், இங்க வந்துட்டு போனா ஒரு அடுத்த 1 வருஷத்துக்கு வந்து ஃபியூல் போட்ட மாதிரி இருக்கும், ஓடுறதுக்கு நடக்கிறது இருக்கிறது. வீட்டுல போனா அவருக்கு சிரிக்கவே மாட்டேங்கம்மா, பையனை ஏங்க சிரிக்க மாட்டேங்க, எதை பார்த்துதான் சிரிக்கிறதுன்னா என்ன சொல்றது? நம்மை பார்த்து சிரிக்கிறவர் இருக்கக்கூடிய நாட்டில் எதை பார்த்து நான் சிரிக்கிறது? ஸ்லீப்பர் அழுது ரெண்டுமே அவர் முன்னாலதான், மேலதான், ஒண்ணும் கிடையாது, அழ முடியாது. அழுத அவங்களை பார்த்து கேள்வி பண்ணுவான், சிரிச்சா லூசும்பா. அப்போ அதே மறந்து போச்சு. முறுவல் புண்புணவல் சிரிப்பு என்பது மறந்து போச்சு. ஏனென்றால் பணி ஓய்வுங்கிறது ஒதுக்கப்பட்ட காலமா இருக்கும் நேரம். சின்ன இன்னொன்று சொல்லுவாங்க, அம்னிஷா உணர்வான், யாரும் உங்களுக்கு பேச மாட்டான், உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவான். வயசாயிடுச்சா நம்ம இதுக்குதான் வாழ அப்படிம்பாங்க. இன்னும் காலங்கள் இருக்கு, நம்ம கடக்க வேண்டிய காலங்கள்லாம். ஆனா அம்னிஷா வந்து ஒரு நோயே இல்லை. என் கேட்ட நான் சொல்றதுங்க, நோயே கிடையாது. குழந்தைகள் வருது இல்லையா, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் வகுப்பு போறான், கணக்கு புத்தகத்தை கொண்டு வான்னு வாத்தியார் சொல்லியிருக்காரு, சயின்ஸ் நோட்டு கொண்டாந்து இருக்காரு, பேனாங்கிறாரு, பென்சில்ங்கிறாரு, ஜாமெட்ரி பாஸ் கொண்டாந்து இருக்காரு. ஜாமெட்ரி பாஸ் வச்சுட்டு போறான், என்னன்னா மறந்துட்டேன் சார் அப்படிதானே சொல்றான். வீட்டுல மறக்கலையா, அதுதான். ஆனா அந்த வயசு தன்மையில் மாறும்போது அந்த மறதிக்கு அப்படி ஒரு பேர் அம்னீஷியான்னு கொடுத்து அதுக்கு ஒரு நோயாக்கி வச்சுட்டாங்க. அப்படி இல்லை. ஆனா மறதிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, காலம் கடந்தும் இருக்கு. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும். 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள், தேய்மானங்கள் என்னென்ன இருக்கோ அந்த தேய்மானத்தை சரி பண்றதுக்குன்னா இப்ப ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்துட்டாங்க. சர்ஜரி பாக்குற மாதிரி, ஸ்பெஷலிஸ்ட் பாக்குற மாதிரி, ஹார்ட்டுக்கு பாக்குற மாதிரி, சீனியர் சிட்டிசனுக்கு பாக்குறதுக்கு ஒரு தனியார் படிச்ச டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. குழந்தைங்களை பார்க்கறதுக்கு தனியா ஒரு சைக்காலஜி படிச்ச டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள வந்து பார்த்து அவங்களுடைய என்ன வேணுங்க நம்ம சரி பண்ணிட்டு, முக்கியமா நம்ம வந்து சரி பண்ணணும். முக்கியமா கேட்டீங்கன்னா கால்சியமும், நான் திரும்ப சொல்றதுதான், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் வரும். குனிஞ்சு உட்கார்ந்து எந்திக்க முடியாது, கை ஊனாம எந்திக்க முடியாது, நிமிட முடியாது, குனிஞ்சு நிமிட முடியாது, இதெல்லாம் இருக்கும். அப்போ கால்சியம் டெபிஷியன்சி இருக்கா, விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கான்னு பார்க்கணும். ஜாயின்லாம் ப்ராப்ளமா இருக்கா, இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிள் சப்ஸ்டியூட் டேப்லெட்ஸோ மருந்தை வந்து எடுத்துக்கணும். அதை நம்ம நல்ல பாதையில் எடுத்துட்டு போவோம். சண்முகன் 1200 அதுக்கு முருகத்தமிழ் இருந்தாது இறக்கிறார். நன்றி.